செம்மையா பொரிக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. மதிவினை நான் மொழித்திடுவேன், புகைத்தலை நான் மறப்போம், புதுகுலகம் படைத்திடுவோம், பொலிந்திட நான் வாழ்வோம். உருளைக்கிழங்கு சிப்ஸ், உருளைக்கிழங்கு வணக்கம் வந்தீங்கடா. இன்னும் கொஞ்சம் இருந்தால் சரி. அதிகமாக நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போகிறோம். இது வரேன், நல்லா கலர்ல ஐக்கனே. ஆமாம். 1 2 3 ஸ்டார்ட். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிவரம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. நான் விது. இன்றைக்கும் ஒரு சூப்பரான சமையல் வீடியோ மூலமாக தான் உங்களை சந்திக்க போகிறோம். என்ன தெரியுமா, இன்னைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா, உருளைக்கிழங்குல பஜ்ஜி செய்ய போறோம். அப்படி இல்லை, அது இல்லை, உருளைக்கிழங்குல சிப்ஸ் செய்ய போறோம். என்னடா செய்திருந்தேனடா, இந்த ஐடியா தந்த நீ தான் செய்யணும். சரியோ? ரதியம்மா இருக்காங்க அதெல்லாம் செய்யறதுக்கு. இப்ப இன்றைக்கு இந்த விளக்கம் தான் நாங்க பார்க்க போறோம். நாங்க நேரத்தை வீணடிக்கல. என்னடா மற்றது என்னடா, சில உபாதை காரணமாக இது இன்றைக்கு வரல. வரல, அது என்ன உபாதை அப்படின்னு நாங்க இந்த வீடியோ முடியறதுல சொல்றோம். மறக்காம வெயிட் பண்ணுங்க. என்ன காட்சி கொண்டிருக்கிற வீடியோக்களை போறோம். எங்களோட வீடியோக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்க காணொலியில பகிர்ந்து கொள்வோம். வீடியோக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யலாம் வாங்க. ஓகே, அதுக்கு முதல்ல தேவையான பொருட்களை கொஞ்சம் வந்து காட்டுங்களேன். என்னென்ன அதிகமா தேவையான பொருட்கள்: எண்ணெய் காய்ச்சல், அங்கால எரிக்குமோ இந்த அரிக்கி, உருளைக்கிழங்கு, கட்டத்தூள் இருக்குமா, இதுக்குள்ள கஷ்டம் தான். இப்போ நம்ம சொல்லி தெரியுதானே மக்களுக்கு, ஆயுதங்கள் இருக்கு, கட்டத்தூள், உப்பு. உப்பு மூணு தானே நமக்கு தேவை. சுட சுட காரமான எப்படி ரதியம்மா எப்படி தானே இப்படி சீவி எடுத்தது ரதியம்மா நீட்டா விட்டுலாம். ரதியம்மா கணக்கு பிழைக்குது. பூண்டு உருளைக்கிழங்கு ஆயிருக்கு, நம்ம 4 பேர் இருக்கோம். எல்லாரும் இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு உருளைக்கிழங்கு நினைக்குதியோ. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெரிய ஐயோ வந்துட்டாங்க, அதாச்சும் எங்களுடைய அம்மம்மா. வாங்க வாங்க வாங்க. என்ன என்ன கையில கொல்லியோட வாரு. ரதியமாக கொல்லி வேண்டியிருந்தீங்க அம்மம்மா. சரியான டைம் தான் வந்தீங்க. நாங்கள் இந்த சமைக்க ஆரம்பிக்கும். நெல் ஊற்ற புரியல. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் கூட அப்புறம் சாப்பிட்டு போங்க. உருளைக்கிழங்கு அப்படியே பொரிக்கிறா அதிகமா? இல்ல இல்ல, அதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி தான் பொரிக்கிறேன். என்ன ரதியம்மா, அது நம்ம இந்த இறைச்சி குழம்புக்கு போடுவோம் அப்படியா? இல்ல 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 இல்ல, இதெல்லாம் நீட்டு நீட்டா சின்ன சின்ன கட். சாப்பிடலாங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. சாப்பிடலாமா? ஆமாம். கவனம் தோலை மட்டும் ஜீவு. உருளைக்கிழங்கு போற மாதிரி இருக்கு எனக்கு. உருளைக்கிழங்கு விலையுமோ 180 ரூபா கிலோ, அரை கிலோ. ஓ, உண்மையாதான். இது அரை கிலோ கொஞ்சம் கூட. 180 ரூபாய் வேணும். என்ன அதிகமா இது இங்க எங்கட கடையில நான் தானே வேண்டியது. என்ன சாப்பாடு கடையில் போட்டேன், இப்போ மறக்கிறீங்க. நான் என்ன மைண்ட் ஃபுல்லாவே பிஸ்னஸ் தான். இப்போ நான் இந்த ஸ்கூல் பிள்ளையில கவர்ற மாதிரி மிட்டாய் எல்லாம் எடுத்து போட்டேன் நான். இப்ப இந்த சில்லறை சாமானுக்கு வந்துட்டு இனி இங்க அரிசி மூட இறக்க போறேன், உடுப்பு கடையும் போட போறேன், கோழிக்கு கொஞ்சம் தீன் எடுத்து போட போறேன். தீன் போட்ட ரதியம்மா வத்தின கோழி விளக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துடலாம். என்ன ரதியம்மா வேலை செய்ய முடிஞ்சு? ஆமா பெரிய பார்த்தீங்களா, இதே வரும் போல 300 கிராம் கழுவுங்க. சுத்தமா
தண்ணி கூட அடிக்கப்படாது. ஆமாம், 2 தரம் கழுவுவோம். ரைட். அதிகமாக செஞ்சு சாப்பிட்டீங்களா அது? இல்லை சாப்பிடுங்க இல்லை அதிகமா எல்லாம் கட்டிங் பண்ணி வச்சுக்க நாங்க வளா கொஞ்சம் புலந்துடுமா. ஆமாம் என்னடா ஏற்கனவே சமையல் செஞ்சிருக்கியா? ஏன் வீட்டில் நீ சமைக்கணுமா? இல்லை இல்லை ஓட சேர்ந்தா எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பாரா இது கணக்கு சரியோ பாருங்களா. சிப்ஸ் பெருசு பெருசாக வெட்டினா தான் அந்த பொரிஞ்சு வர நேரம் இது அப்படியே போட்டுடா சனு. பொரிச்சு எடுத்து சோஸை தொட்டு புளியை விட்டு அடிச்சா சொல்லியா வேணும் டேஸ்ட் என்ன தெரியுமா? மிது நல்லா மிஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் மெச்சிடுவோம். நான் இப்படி தான் வீடியோவில் சொல்லுவோம்னா வைக்க மாட்டோம். வீடியோ பார்க்கடாடா எனக்கு ஒரு கவலைடா. என்னடா செஞ்சு முடியும் இது வந்து தான் இல்ல அவன் வரக்கூடாது கொடுக்குறல தெரியுமா? இல்லை அவன் வரமாட்டான், எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான். பெரிய சம்பவம் சம்பவத்தை சொல்றோம் பொறுங்க. கடைசியில் ரதியமாக தெரியாது சொல்றேன். நீங்க நீண்ட நாள் பார்த்த விஷயம் உண்டு. இது எப்படி இல்லா ஒழிக்கணும் நினைச்சிருந்தோ அவளை பிரச்சனை உண்டு. இப்ப அவனே போறான். நீ சொல்ற இல்லைங்கண்ணே எப்படி போகுது இப்படி வெட்டு அது இல்லை நாங்களும் இறங்கிட்டேன் இதுக்குள்ள. ஆமாம் வெட்டவே இல்லை நீங்களும் வெட்டவே இல்லாவா எப்படி வெட்டுன்னு பார்த்தில்லோ வெட்ட சொன்ன சராகரையா அப்படிதான் நம்ம வெட்டு கொஞ்சம் போடுவோமே கொடகரையா கணக்கா வந்தீங்கடா சனோ அது கணக்காக தான் சரியா வரும். எனக்கு கொஞ்சம் கூட தந்தா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். பர்த்டேக்குள்ள எனக்கு காணன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ ஓடி போய் இன்னொரு 4 இன்றைக்கு நீ பேசி கொண்டு வந்தியாலோ ஓடி போய் அப்புறம் அதிகமாக சாப்பிடலையா? இல்லை சாப்பிடல. இல்லை அதிகமாக கொடுத்தா நாங்கள் சாப்பிடுவோம். அதிகமாக செம்ம டேஸ்ட் ஆகியும் தெரியுமா? நாங்கள் செஞ்சாரோம் மேடா. நானும் இதுவும் சனவும் சேர்ந்து உங்களுக்கு செஞ்சாரோம் பாருங்களேன். அப்படி அடிக்க போகுதுமா அல்டிமேட் அடிக்க போகுது. பொட்டேட்டோ டிப்ஸ் அதிகமா பாடம் படிங்களே கணக்கால பாட்டு படி ஐயா இதோட சிரிப்புக்கு தான்டா காசி. ரதியம்மன கையால இன்னைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ். என்னடா சிப்ஸ் தமிழ் பேர் என்னடா? உருளைக்கிழங்கு பொரியலா? உருளைக்கிழங்கு பொரியலா சிப்ஸ். படிக்க யாரும் அந்த கேட்டு பாருமா அவல நம்மட போல யாரும் மிதுவோ நல்லா படிச்சியா? மிது இப்போ டிஎஸ்டிபியில் வேலை அடைச்சி தெரியாது என்ன தெரியுமா? இது தாராளண்டா சனம். இங்க பாரு நீ உருளைக்கிழங்கா மூண்டு நல்ல பெரிய உருளைக்கிழங்கு கணக்காரிக்கும் பாருங்க. இந்த உப்பு தண்ணியில் போட்டு விரட்டி எடுத்தோம் செஞ்சு சரி. ஆமாம் ஆமாம் சன சாப்பிடுக்காது. ஓ நான் சாப்பிடுங்க கடையில் வந்து சாப்பிடுங்கண்ணே. எனக்கு தெரியும் ஏதான சொல்லி வேண்டு. அந்த டிப்பி பேக்கெட் ஓ வகையில் இருக்கு 50 ரூபா பேக்கெட் எங்கட கடையில் இருக்கிறா? ஓ நான் கூட கடைக்கு வர மாட்டோம். ஏன் வாங்க மாட்டோம்? உங்களை கடைக்கு வரனே காசு தந்து ஒன்று சிரியோ. பிஸ்னஸ் என்ன ரதியம்மா பிஸ்னஸ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. அடிப்பாட்டி இவங்களுக்கு கடனுக்கு வந்தா நாங்கள பக்கம் எங்களை தருவானே சிச்சி தயவு செய்து காசை கொண்டு வாங்க அங்கே பக்கம் வரண்டா. ஓகே அடா வெட்டி முடிஞ்சா ஓகே வெட்டி முடிஞ்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சமாக சாணு கொஞ்சம் தான்டா எவ்வளோ இருக்கு பாரு. நூலோட இருக்குது மிச்சம் பொரிச்சா கொஞ்சம் தான் வரும். சரி இப்போ இதுக்கு என்ன கலக்க போகிறோம்?
உப்பு கொஞ்சம் செம்மையா பொரிக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. கத்தினா திராவி பக்கத்துல சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் தாத்தா. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கொடுங்க, அதிகமாக வாங்க. கணக்கு உப்பு கொடுங்கண்ணா. இன்னும் அதிகமாக தான் தெரியும் வழக்கம். நான் வெடித்தேன் அதே உப்பு கொஞ்சம் கொடுங்க. உப்பு கொஞ்சம் தண்ணியாக விட்டா சரி. ஆமா கல்லு போடுறோம். கல்லு போடுறதுல தண்ணியாக விட்டா சரி. எல்லாம் பிரட்டிடுங்க அதிகமாக. ஓகே. ஆமாம். அடுத்தது நம்ம என்ன சொல்ற, அடுப்புல காய்ச்சி வைக்கிறோம். காய்ச்ச வச்சு அடுப்பை மூட்டி. ஓகே, இப்போ நாங்கள் ரெடி, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் அடுப்பை செட் பண்ணி தாஜி ஏற்றணும். மேடா தாஜி ஏற்றப்புறம் விஜய் சொல்ல வரோம், சொல்லுங்க. தாஜி ஏற்றணும், வாங்க ஏற்றோம். அதே மாதிரி அடுப்பங்க இருக்கு. நம்ம எல்லாருக்கும் என்ன அடுப்பு செட் பண்ணோம்டா. அடுப்பை செட் பண்ணியா? நம்ம பிறகு வச்சிருக்காங்க. ஆமாம் ஆமாம். காட்டுக்கோழி அதே மாதிரி அதிகமாக இருக்கும். அது இப்படி எடுத்துருவாங்க. சொன்னான் படி படி என்று. இந்த படிக்கிற கதையை மட்டும் கதைக்காதீங்க, எடுத்து சொல்லி தானே. ஏய் வரமாட்டேன், நீங்கள் அதிகமாக வீட்டு பக்கம். அக்கினி எப்படி வீட்டு வளர்த்துட்டீங்க பாருங்க. வச்சாச்சு என்ன தாஜி? தாஜ் கொஞ்சம் ஹீட்டாகணும். ஹீட்டாடு ஹீட்டாக அந்த பிறகு கொஞ்சம் எண்ணெயை விட்டு பொரிச்சா சரி. பொரிச்சாடு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்பவே இந்த ஊறுது என்ன கதைக்கும் தெரியாது. சரியமா கதியா வாங்க. ஓ அந்த அடுப்புக்குள்ளே 2 எடுத்து ஊறாது. அதிகமாக சிரிப்போட வராங்க பாருங்களா. பாருங்களா என்ன இன்னும் சிரிப்புடாப்பா, என்ன சிரிப்புடா வர. இந்த அதிகமாக பாட்டு படிக்க போறா வாரேன். கொஞ்சம் விதத்திரிக்கணும். ஊதுங்க ஊதுங்க ஊதுங்க. ரைட். சத்தத்தை பார்த்தீங்களா, அவ்வளோ ஹீட்டில் இருக்கேன்ட்டு பாருங்க. சத்தம் கேட்குமா உங்களுக்கு? ரைட். இப்போ நம்ம என்ன பார்ப்போம், கொஞ்சம் சிப்ஸையும் அந்த சின்ன டேபிள் இருக்குல்ல எடுத்து வச்சா படுத்து பிடிச்சி பிடிச்சி இறக்குறான். என்ன தெரியுமா? ஓ பெரிய வாங்க, கொஞ்சம் ஹீட் ஆகணும். கொஞ்சம் ஹீட் ஆகணும். காண கருங்கோயிலே கச்சேரிக்கு வரியா வரியா வரனே வரனே. இவரை தெரியா சரியா? ஆனால் தெரியுமா யோசிக்க. ஆனால் டேய் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அடே அந்த பாட்டில் ஒரு படத்தில் ஒரு பாட்டை பார்த்தாடா, ஒரு படத்தை பார்த்தாலே கிட்டத்தட்ட படத்தில் 3/4 இருக்கிறா. ஒரு புத்தகத்தை எடுத்து 1ஆம் பேஜ் எடுத்தா தேவாரம் ஒன்று படமாக எடுத்தா உண்டிமே வரலாம். ஒரு நாள் ஃபுல்லாக படமாக நடந்து விட்டு கொண்டு வர முடியல. நாங்கள் இந்த ஃப்ரீஃபெக்ட் அடிக்கக்கூடா, மாணவர்கள் அடிக்கக்கூட. இப்போ ஃபுல் கே அங்கே ஃபுல் ஸ்லீப் தான். அப்போ நாங்கள் இப்போ எக்ஸாமில் போகக்கூட இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பயமாக இருக்கேன். எக்ஸாமில் போகக்கூடாது. இதுக்குள்ளே வைக்கிறேன் கை மடிப்பு தானே, அதுக்குள்ளே வச்சு கொண்டு வரேன். டைக்குள்ளே வைக்கிறேன், குளருக்கு வைக்கிறேன், வைக்கிறேன். ஆனால் இப்படி இருந்து இருக்கக்கூடாது. இருக்குன்னா பாட்டு தான் சேர்த்து இப்படி இருக்கக்கூடாது. ஏன் பக்கத்துல கேட்டு எழுதலாம், பிரச்சனை இல்லை. பக்கத்துல கேட்டு எழுதலாம். அதிகமாக நல்லா கொதிச்சுட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் எடுத்துவாங்க. எக்ஸாம் எழுத போயிடுவான் அப்படியா உடுப்பெல்லாம் மூடு வலி கூட்டு நல்ல போயிடுவான். நீட்டா போவான். பேப்பர் வாங்கும் வரைக்கும் பேப்பர் கொடுத்தா சரி அவன் இல்ல இல்ல பேப்பர் படிச்சமா இல்ல 1 hour பேப்பர்ண்டா ஒரு அரை மணி ஜாலம் சீரியஸ் எழுதுவேன். நானே அப்படித்தானே சயின்ஸ்ல கேள்வியை பார்த்து கேள்வி எழுதிட்டேன் படிக்கு. அந்த பேப்பர்ல இருக்கிற கேள்வி இங்கிலீஷுக்கு என்ன லாபம்? எழுதிடுறான் ஏபிசிடியை போட்டு அவ்வளோ நம்ம போடுவோமா? ஓகே ஹீட் ஆயிடுது. ஓகே கொதிக்குது கடந்தனே. எனக்கு இந்த இதில் வரந்துதா அடிக்கானி காணாமடா. என்ன எனக்கு காணாமல 2 சாப்பிடுறதுக்காக வந்த வழியை பார்த்து போயிடும் சொல்லித்தேன். அதிகமாக நட்டப்படுத்தப்படா. ஒரு 5 ஒன்னோட கொதிக்கிறேன். ஊதி வருது வரணும் டக்கு நெஞ்சிடும். ஒய்யிட்டு வேணே. ஆமாம் அது வரைக்கும் டிலானி பாட்டு ஒன்று படிக்க போகிறான். எனக்கு இல்லாவா அதிகமாக அப்படி தான் 2 நாள்
பாட்டு படிக்கிறான்னு எல்லா வீரையும் கேட்டு பாட்டு படிக்கிறோம் நம்ம தலைவர் கேப்டன் நம்ம மிதுதான் நான் படிக்கிறேன் என்னென்ன கேட்டுட்டாங்க எனக்கு பாட்டு தெரியா அடியும் தெரியாதுன்னு தெரியா படிச்சு ஃபுல்லாக முடிச்சிட்டேன் அமௌண்ட் வருதுட்டீங்களா நல்லா இருக்கு பாட்டுன்ட்டு நான் உண்மையிலேயே வீடியோவில் எழுதினேன் எனக்கு உண்மையிலேயே படிக்க தெரியா ரதியம்மாக தான் படிச்சேன் ரதியம் அப்படி நான் பாட்டு படிச்சினேன் என்ன எப்படி இருந்தது நல்லா இருந்தது என்ன பாட்டு சொல்லுங்க சும்மா என்ன பாட்டு சொல்லுங்க நானும் அவன் நல்லா சதியம்மா அப்ப புன்னகை தேசத்துல இருந்தா கொஞ்சம் புன்னகையா இருக்கு சரி படிப்போமா படிப்புமா படி 1 2 3 ஸ்டார்ட் சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிவரம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மடியண்டா நீ மடியண்டா வழியண்டா இந்த கிளைக்குள்ளும் ஒரு நன்மை உண்டு நாயும் கத்து நம்மளும் கத்துறோம் நல்லா புரிஞ்சு வருது நல்லா புரிஞ்சு வரோம்டா அப்புறம் சிப்ஸ் வரும் நல்ல பழுப்பு நேரத்துல வரும் பாருங்க பாருங்களா நாங்கள் வெட்டின துண்டை பாருங்களா இப்படிக்கிட்ட துண்டு சுருங்கி வரும் படிவா அழகா சுருங்கி வரும் கொஞ்சம் இதே ஆயிடும் என்ன ஆர்டர் அதிகமா இது ஒரு சிறுவருக்கு ஒரு விழிப்புணர்வு பாடல் மதிவினை நான் மொழித்திடுவேன் புகைத்தலை நான் மறப்போம் புதுகுலகம் படைத்திடுவோம் பொலிந்திட நான் வாழ்வோம் மதிமயக்கம் மது புகையாய் வலிமை குன்றையிடுமே இளவாயது கிளவாகி மனை காட்டிடுமே மதிவினை நான் பொழித்திடுவேன் புகைத்தலை நான் மறப்போம் புதுகுலகம் படைத்திடுவோம் பொலிந்திட நான் வாழ்வோம். சூப்பர் அதிகமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு ஒரு 12 வயதுல பழுகாமது தங்குற மாஸ்டர் உண்டு. அவர் எங்களுக்கு இந்த பாட்டு சொல்லி தந்தாரு. இந்த ரெப்பனாவில் நாங்கள் இருக்கக்குள்ள அப்போ ஒரு பள்ளிக்கூடத்துகளுக்கு ஸ்கூலுக்கு நான் கொண்டு வரங்களை அந்த சாரிகளும் அந்த அந்த ஒயிட் சார் மாதிரி தான் அதுக்கு கட்டுறது கும்மி மாதிரி தான் அந்த ஆட்டங்கள். பழுப்பு நேரத்துல வரும் இன்னும் கொஞ்சம் சரி அதிகமாக நாங்கள் ஸ்பெஷலாக செஞ்சு கொடுக்க போகிறோம். பொறிஞ்சு வரட்டும் அதிகமா. ஆமாம் ஆமாம் கொஞ்சம் இதேட்டும். ஆமாம் அதிகமா இதில் பேர் என்ன நம்ம செய்கிற சாப்பாடு சொல்லுங்க. இதுல பேரு கொஞ்சம் மறந்துட்டோம். உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லி தரேன், நீங்க சொல்லுங்களா? ஆமாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ். உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படி இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லாடி அப்படி சொல்லுங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் அப்படினாங்கல்ல, அது சொல்லியாச்சு. சிப்ஸ் சொல்லியாச்சு. புரிஞ்சு வருது. என்னடா சனம் கணக்காரிக்காது இன்னும் கொஞ்சம் இதே சரியா. இதெல்லாம் கொஞ்சம் இதேணும். சரி இதெல்லாம் முறியணும். இதெல்லாம் நல்லா வரைஞ்சிட்டாரு. இங்கே பாருங்க என்னுடைய வந்துக்கிட்டு பாருங்க. அந்த மாதிரி பொரிஞ்சிருக்கி இல்லடா சோஸ்ல தொட்டு சாப்பிட்டாடா. இந்த கறி என்ன சோக்கா மணக்குதுடா இந்த கறி. என்ன மிது ஓகே இறக்குவோம் நாங்கள் பிறக்க போகிறோம். ஆனால் பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. பாருங்க நல்லா கலர்ல ஐக்கனே. ஆமாம் ஓகே நல்ல சத்தம் பார்த்தியா முறமுரண்டு. சத்தத்தில் விட பார்த்தியோ கல்ல தூக்கி போடுற மாதிரி இருக்குல்லோ. முறமுரண்டு குறைஞ்சிருக்கேன். கலரை பார்த்தியா ரெட் கலர் ஆகி அப்படிதான். ஓகே இப்போ அந்த ரெண்டு கலரையும் வச்சு பாருங்க. ரெண்டு கேட்க போகுது. இந்த கலர் எந்த கலர் கவனம். ஆமாம் அடுத்த போடுவோமே. அப்படியேம்மா அது வெந்திரிக்கான பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. சாணிஞ்சிரும் வெந்தி சணிந்தது காடு சாணிஞ்சிரும் கொஞ்சம் கடிச்சு பாரு. பாரு இவ்வளோ புரியுது பாருங்க. இப்படி எடுத்து
வேறு லெவல் ரதியம்மா இது சோசைண்டா புளி இருக்கல தேசி புளியை விட்டு அடிச்சா வேறு லெவலாக இருக்குண்டா. அதே மாதிரிலாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிட்டு அதிகமாக நாங்கள் சொல்ல முந்தி சாப்பிடுதாங்க மக்களே. வாயாசம் இது. ஓகே மக்கள் இப்போ என்னென்னு சொன்னா நான் இதில் நிறைய வச்சுருந்தேன் எல்லாத்தையும் இதுவும் ரதியம்மாவும் சாப்பிடுத்தாங்க. நான் இல்லை நல்ல விஷயத்தை செஞ்ச 2 பேருக்கும் பாராட்டுக்கள். ஏன் சாப்பிடுனீங்க? பசியண்டா போய் இது சாப்பிட்ரு. நீ வீட்டில் சோறு சாப்பிட்றீங்க? உண்மையிலே சாப்பிடல. இப்படித்தான் நீங்கள் ரதியம்மா வீட்டை வந்தால் சோறு சாப்பிடலன்னு சொல்கிறேன். ஏன்டோ அப்படி சொன்னது ரதியம்மா சோறு வருவாங்க. ஓகே இப்போ 2வது போட்டு நம்ம இறக்குவோம் என்ன? ஓ நல்லா பொறிஞ்சிட்டா. அதான் பிடிக்காது இல்லை என்ன பிடிக்காது. ஓகே இதான் இது. ஓகே இதாக போடுவோம். என்கிட்ட நான் வரீங்க போய் இப்பயும் அப்பா இப்பயும் அவனா கொடுத்தி இதே இப்படி இதை வச்சுக்கோ. 3 இடத்துல போட்டு போறீங்க என்ன? ஆமாம் ஆமாம். உருளைக்கிழங்குமான ரைட் முடிஞ்சு. என்ன அழகு மனக்குதப்பா. ஓகே மகளே இப்போ 3வது போட்டதையும் இறக்கப்புறம் என்ன சக்ஸஸாக இறக்கப்புறம் அப்பா உண்மையிலே இன்றைக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லபடியாக வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இன்றைக்கி என்னடா உடையவில்லை குறையவில்லை கணக்காரிங்க உனையா தான் நம்ம 1 கிலோ உருளைக்கிழங்கு முடிஞ்சு அந்த பொரிச்சு தரட்டா முடிஞ்சுன்னா விட்றாங்க இல்லை. ரைட் ஓகே ஓகே பாருங்க சும்மா அந்த மாதிரி இருக்கு. அதிகமாக என்னென்னு சொன்னால் பப்பாசி பழம் இருக்குன்னு சொன்னவங்க பப்பாசி பழத்தை ஜூஸ் போட்டு தரேன்ட்டாங்க. இல்லை அதிகமாக தேவையில்லைன்னு பப்பாசி பழம் வெட்டி தர போகிறாங்க. அதிகமாக ஓமா நம்மட வீட்டு மரத்து பழம் பப்பாசி பழம் என்ன பழம் அந்த மாதிரி இருக்கிறதியம்மா மருந்தடிய பழம் தானே. அல்ல வெட்டுங்க அதிகமா இதை எப்போ ஆஞ்சனீங்க? இதான் காலையில் ஆஞ்சினீங்க என்ன அதிகமா? ஆமாம் நாங்கள் இப்படி தான் போட்டுறது பட்டுனா தான் இடையால கொட்டை இப்படி கொட்டி வரப்பு வரப்பு கூட வரக்கூடாது. இப்படி கொட்டி போடுறது நாங்கள் இப்படி கொட்டுறோம். அப்படி என்ன எப்படி கொட்டக்கூடாது வரப்பு இந்த எப்படி வரப்பு கசகசமாக இருக்கிறது. வெட்டுங்க கவனம் சேரலாமா? ஓகே பழமண்டா பழம் பப்பாசி பழம் அப்படி ஒரு பழம் பழம் எப்படி ஏன்னா இந்த மாதிரி அதிகமான பருப்படுப்பாங்க பாருங்க. நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஓகே அந்த மாதிரி பப்பாசி பழம். ஓகே இப்போ என்ன சொன்னா நம்ம சிப்ஸ் செஞ்சுட்டோம். பப்பாசி பழம் ரெடி. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுவோம். இப்போ தேசிக்காய் விட்ட போகிறோமா? தேசி புளி எத்தனை 2 உண்டா? உண்டு ஒன்று காண மாதிரியாமா? ஓமா இது பெருசு பாதி விட்டா காண என்ன? ஓ இங்கே இருங்க. ஆமாம் இப்போவே எனக்கு வாய் வருது அதிகமா. ஆமாம் இதுக்குள்ள சோசிக்க விட்றா. ஆமாம் சோஸில் விட்டால் தான் நம்ம அப்படி இருக்கீண்டா. சோஸையும் புள்ளியும் தொட்டு சேர்த்து அடிக்கக்கூட அதில் இருக்க டேஸ்ட்டு அதிகமாக விடுங்க. அதிகமாக வாங்க நீங்கள் தான் சாப்பிடணுமா? நாங்கள் செஞ்சது நாங்கள் 3 பேரும் உங்களை செஞ்சிருந்தோம். நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள். நான் ஒன்று மறந்துட்டீங்களே இந்த தூள். ஓ அது அதிகமாக இல்லை ஞாபகம் அதிகமா அப்படியா தூங்க பார்ப்போம். கம 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 கொஞ்சம் தூவி போட்டு குளிக்கூடாது. அதிகமாக குளிக்கணுங்க. கிழங்கு மேலே குளிக்க எடுத்தா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி. ஓம் ஓகே உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ரெடி. ஓகே நான் தானே சாப்பிடுறேன். நீங்கள் தான் சாப்பிடணும். சாப்பிடுறது எப்படி எல்லா சேர்மானவங்களும் சீட்டு வரங்க வரையா சாப்பிட வரத்தானே ஒன்று எப்படி வர போகிறாங்க? நாங்கள் சாப்பிட அவர் வரல நீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஓகே இப்போ அதிகமாக சாப்பிட போகிறாங்க. சாப்பிட போகிறேன் பாக்கி ஒன்று சாப்பிடுங்க.
நல்லா சொல்லிடுங்க சோசு. வாவ் அதிகமாட்டா ஃபோக்கஸ் இருக்குமா? அப்படி ஏண்டே வாவ் சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இது நம்ம சாப்பிட்டு பார்ப்போம்டா. நீங்களும் இப்படி செய்து பார்க்கணும் மக்கள் அக்கா மாதிரி என்ன. ஆனால் உண்மையிலே இந்த ஈவினிங் டைம் நல்லா இருக்கும். என்னடா இது உரைக்கும் போது பழம் இருக்கு எங்களுக்கு சுவைக்க. என்னம்மா அடே அப்பா இந்த உருளைகளை சிப்சிருக்கலடா நல்லா வெந்திருக்கு பொரிஞ்சிருக்கு. நல்லா இருக்குமா? அந்த சோஸோடையும் புளி ஊட்டி சாப்பிட இருக்கே டேஸ்ட்டு உண்மை நல்லா இருக்கு. இந்த மாதிரி அதிகமா லோமா காணுமா என்ன மோதிரம் மழை அதிகமாகும் அதிகமாக கேட்க நீ போட்டுலாம். இப்படி எத்தனை பேரா சொல்றாங்க மோதிரம் மழப்புறம் நானும் மக்களுக்கா மக்களே. இப்போ நாங்கள் நின்று சொன்னால் உங்களுக்கு தீர்த்தியல. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பார்த்துட்டு டேஸ்ட்டை சொல்லுங்க. ஏன்னா எப்படி டேஸ்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பப்பாசி பழத்தையும் சாப்பிடணும். பப்பாசி பழம் சாப்பிடுங்க அதிகமா எடுங்க. புரசான பப்பாசி பழம் கருப்பாமா இது கணிஞ்சிருக்கேன் இல்லை நான் பெரிய இப்படி தான் சாப்பிடுறேன். கொஞ்சம் பெரிய ஆள் தானே நான் கொஞ்சம் பெருசாக எடுத்தீங்க. அம்மம்மா அந்திமாலு நல்லா இனிக்குமா? இன்னைக்கு என்ன தெரியுமா? எப்படி இல்லானே சூப்பரா இருக்குமா? வாவ் மருந்தோட பழம் தானேம்மா. அப்படி மரத்திலே சுவையா இருக்கு. சட்டை பிரிக்கணும். ஐயோ ஒரு லெவல். கேமராமேன் கொடுக்குற இல்லையா? நான் பப்பாசி பழம் சாப்பிட்றலடா. மகனே சாப்பிடணும். இப்போ நான் சாப்பிட்றேன். அப்போ சிப்ஸும் இல்லை ஆளுக்கு. அது போல 2 பப்பாசி பழம் எடுக்கிறாங்க. சிப்ஸனா எடுக்கணும். ஏம்மா சாப்பிடணுமா பழம்? இல்லை அதிகமா இல்லை சும்மா சாப்பிட்றல சொல்லி பார்த்தேன். யாரு முந்துறாண்டு பார்த்தா இஞ்சால ரூபாய் முந்துது. அடுத்து இஞ்சால ரூபாய் முந்துது. சாப்பாடு ராமன் உங்களுக்கு முதல்ல சாப்பாடு தான் முக்கியம். அதுக்கப்புறம் நாங்கள் வச்சிருக்கோம்மா. வச்சிருக்கோம். ஆமாம். ஓகே இப்போ என்ன சொன்னால் நாங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சுருந்தாங்க. உண்மையிலே சூப்பராக வந்துட்டு சாப்பிடக்குள்ளேயும் வேறு லெவல் டேஸ்ட். அதே மாதிரி அந்த பப்பாசி பழத்தை சேர்த்து சாப்பிடக்குள்ள டேஸ்ட் நல்லா கணிஞ்சிருக்கு அந்த பழம். நிற்குதுமா நல்லா கணிஞ்சிருக்கு அந்த பழம். திரும்பி காட்டுங்கோ. அங்கே பாருங்க ஆள் வந்தியாரு சாப்பிட்றேன். ஆமாம் ஆமாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடுங்க நாங்கள் இஞ்சால சாப்பிட்டோம். அப்படியே கவரை இஞ்சால ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்கே இஞ்சால சாப்பிடுவோம். இஞ்சாருங்க அது உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த எடுக்கணும்போலாம் கை இருக்கு. எனக்கு அப்படி தான் இருக்கிறேன். வீடியோ முடிச்சு தான் சாப்பிட போகிறேன். சாப்பிடும் சாப்பிடலாம் இன்னும். சரியாம்மா இன்னைக்கு எப்படி சிப்ஸு சூப்பராக நல்லா சாப்பிடுவேன். அப்புறம் இலக்கு நீ சாப்பிடுவீங்களே. ஓகே சந்தோஷம் தானே? நல்ல சந்தோஷம். நல்ல ஹாப்பி. நல்ல ஹாப்பி. அதே மாதிரி டிலானி சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் இது உண்மை நல்ல ஒரு சட்டப்படி மார்னிங் இதை விட ஈவினிங் டைம் சூப்பராக இருக்குண்டா. அதை விட பிளேன் டீ உண்டு அடிச்சு 5 பிளேன் டீ வா சொல்லி ஏறில்லை தெரியாம்மா. நாங்கள் இப்போ வீடியோ முடிச்சுட்டு போடுவோம். நீங்கள் தெரியும் நீ எத்தனை கேட்க வந்து போடையா வேண்டு நம்ம போட்டு குடிப்போம். சரி நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ரதியம்மா. அதுக்கு முதல் மிதுவை பற்றி நம்ம சொல்லுவோம். சொல்லுங்க. நம்ம சாப்பிடுவோம். வழக்கம் என்ன வழக்கம் உண்டு நம்மளுடைய மிது சொல்லுவார். என்ன வழக்கம்? நீங்க சாப்பிட்றத விடுங்க. மிதை பற்றி சொல்லுங்க. மக்கள் இப்போ அவரோட பார்த்து கொண்டு இருப்பாங்க. சொல்லுங்க. நான் சாப்பிட்றேன் இப்போ சொல்லுங்க. மிதுவுக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க இன்றைக்கு. அதால இன்றைக்கு லீவ் ஆள். ஆனால் நீங்கள் உண்மையிலே நம்ப மாட்டீங்க. இதான் உண்மை. அதான் உண்மை. காட்ட அனுப்பு கல்யாணம் காட்டாது இல்லை ஸ்கிரீனில் போடுவோம். நாங்களும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னா வச்சு நாங்கள் இதுக்கு பிறகு ஒன்றும் செய்யலை. அது வயசு போயிட்டாங்க ஆளுக்கு கொடுப்போம்னு பார்த்தா வயசு போயிட்டு ஆளுக்கு 25 வயசுனா சும்மா வயதோ 24 வயசு. இதுக்கு 24 வயசு 25 வயசா? 25 வயசு 25 வயசு என்னடா 24 இல்லை 24 வயசு 24 வயசு. அப்போ கல்யாணம் கட்டுற வயசு. அதனால இன்றைக்கு அவங்க வீட்டாக்கள் எல்லாரும் குடும்பத்தோட ஒரு இடத்துல போகிறாங்க. பொண்ணு பார்க்கணும்னு சொல்லலை மிது தான் சொல்லியிருக்காங்க. மிது வந்து சண்டை பிடிச்சி கேட்டாரு என்னடா நீங்கள் வச்சு எப்படி இருக்கா அதை இவங்க பார்த்துக்கணும். உங்களை தனிப்பட்ட முரண்பாடை பண்ணி வச்சு கொடுங்களாம். எங்களோட பிளாக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் வரப்படாது. எங்களோட யூடியூப் சேனலுக்கு பிரச்சனை வரப்படாது. அப்படி நடந்து கொள்ளுங்க. தெரியும் அதெல்லாம் இல்லாத சாதியா இருக்கணுமா? என்ன மிது இல்லாது மிது இல்லாத மேலுதான் நின்று சிரி சிரி சிரிந்திப்பா. ஏன்னா சிரி சிரிச்சு கொஞ்சம் போட்டு கொண்டு எப்படிதான் 5 வகை சாப்பிட்டா கவரா கட்டா இப்படி என்ன இருக்கு உண்மையா மிதுவுக்கு
பொண்ணு பார்க்க போகல முக்கியமான ஒரு இடத்த போகிறான். அது இனி ஒரு வீடியோவில் சொல்லுவோம் கட்டாயம். கொஞ்சம் வேலையாக போயிட்டு வந்து சொல்லி தான் போகிறான். சரி ரதியம்மா, அப்போ நம்மள வீடியோ முடிச்சு கொள்வோம். அக்கா தங்கச்சி மாதிரி அண்ணா மாதிரி தம்பி மாதிரிகள் இதே மாதிரி இந்த நேரத்துகளில் நம்ம பின்னேரம் காலையில் இல்லை பின்னேரம் ஈவினிங் டைம்லாம் நீங்கள் செய்து சாப்பிடணும். ஆமாம், உண்மையிலேயே நம்ம இவ்வளோதான் உழைச்சாலும் என்னத்திரா தேடணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, அன்பு. அடுத்தது சாப்பாடு, ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன். என்னடா இவ்வளோதான் உழைச்சாலும் நல்லா சாப்பிடணும். அது ஹெல்த்தியாக இருக்கோ அதோ இது அது வேறு விஷயம். நல்லா சமைக்கணும், நல்லா சாப்பிடணும். என்ன தெரியுமா? சரி, நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் காலையில் வந்து பாய் பாய்.